வணக்கம். இது திராவிடம் பேசு. நான் தோழர் சிவாசடையன். பெரியார் சொன்ன கடவுள் மறுப்பை மட்டும் நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம், மற்றபடி அவர் சொன்ன சமூக நீதி எல்லாத்தையுமே நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. விக்கிரவாண்டி முதல் மாநாட்டிலே அதான் சொல்லியிருந்தாங்க. எங்களுடைய கொள்கை தலைவர் தந்தை பெரியார். ரைட்டு, அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கொள்கை தலைவராக நீங்கள் ஏற்றுக்கோங்க, அதை நாங்கள் வரவேற்கிறோம். பெரியார் எல்லா பக்கமும் போக வேண்டிய நபர் தான். பெரியாரை எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஆசை எங்களுக்கும் இருக்குது. இப்போ எங்களுக்கு என்ன, இப்போ இந்த இடத்த இந்த விஜய் மேலே எங்களுக்கு சந்தேகம் வருது, வருத்தம் வருது, அல்லது கோபம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, கடந்த ஒரு 2 மாத காலமாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான், ஈழதேசத்து அதிபர் சீமான் என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா, அந்த விகில் மேடையில் ஏறின பிறகு பெரியாரை கடும் தரக்குறைவாக இவ்வளோ தான் கேவலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை இல்லாமல் சீமான் முதற்கொண்டு, சாட்டை துரைமுருகன் முதற்கொண்டு, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மகளிர் அணியை சேர்ந்த மகளிர் அணி மாநில பொறுப்பாளர்னு தாரிகா சல்மான் அப்படிங்கிற ஒரு பெண் ஒருத்தங்க இருக்காங்க. பிறகு கார்த்திகான்னு ஒருத்தங்க இருக்காங்க. பிறகு பார்த்திங்கன்னா அபுபக்கர்னு ஒருத்தர் இருக்கார். இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பெரியாரை ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் கூட அந்தளவுக்கு திட்டிருக்க மாட்டாங்க. எப்படி ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் கூட அந்தளவுக்கு பெரியார் திட்டிருக்க மாட்டாங்க. நம்ம பெரியாரை திட்டினா இங்கே ஏதாவது எதிர்விளைவு ஏற்படும், பெரியார் மீது குறைகளும் குற்றச்சாட்டுகளும் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பெரியார் திருமணத்தை விமர்சிப்பாங்க. பெரியார் தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியார் பார்த்திங்கன்னா இந்திய தேசிய சுதந்திரத்தை ஏற்றுக்கலை, சுதந்திரத்தை துக்க நாள்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்கள்லாம் வைப்பாங்க. அது கொள்கை ரீதியான விமர்சனம். அதனால் ஆனாலும் கூட அந்த ஆர்எஸ்எஸ்காரன் கூட இவ்வளோ தரம் தாழ்ந்து பெரியாரை விமர்சனம் பண்ணதில்லை. ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒட்டுமொத்த கும்பலும் பார்ப்பன கும்பலை விட கடுமையாக பெரியாரை தாக்கி படு கேவலமாக சித்தரித்து சமூக ஊடகங்களில் பெரியாரே எங்களுக்கு ஒரு மயிர் தான் சொல்லி ஒருத்தன் பகிரங்கமாக பேசுகிறான். ஒரு பெண் சொல்கிறா பெரியாரே எங்களுக்கு மயிர் தான், ஈர வெங்காயம் ஈவேரா அப்படின்னு சொல்கிறான். அந்த தாரிகா சல்மான் அப்படிங்கிறவங்க. கார்த்திகா அதே தான் பேசுகிறாங்க. அந்த அபுபக்கருங்கிற இஸ்லாமிய தோழரும் அதே தான் பேசுகிறாரு. இப்போ நமக்கு என்ன இங்கே சந்தேகப்பட வேண்டி இருக்குது அப்படின்னா, பெரியாரை நாம் தமிழர் இயக்கம் கொச்சைப்படுத்துகிறத இருக்கக்கூடிய பெரியார் இயக்கங்கள் வன்மையாக கண்டிச்சுக்கிட்டு இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்ம அதர்மம் சேனல் தோழர் தாப்பேத்திகா மனோஜ்குமார் கடுமையாக அதுக்கான எதிர்வினை ஆற்றிக்கிட்டு இருக்கார். அதே போல் தோழர் யூடியூப் ரூட்டர்ஸ் மைனரும் பார்த்திங்கன்னா கடுமையாக அதை எதிர்த்துக்கிட்டு இருக்கார். அதே போல் இயக்கங்கள், சமூக நீதிக்காக போராடக்கூடிய இயக்கங்கள் இருக்கு இல்லையா, அன்னை நாகை திருவள்ளுவன் கண்டிச்சிருக்கார், தோழர் தலைவர் திருமாவளவன் கண்டிச்சிருக்கார், தலைவர் அதியமான் கண்டிச்சிருக்கார். இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பங்களிப்பை நாம் தமிழர் கட்சியை கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களுமே பார்த்திங்கன்னா பெரியாரை, அம்பேத்கரை முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு இயங்கக்கூடிய சமூக நீதிக்காக களத்தில் போராடக்கூடிய எல்லா இயக்கங்களும் கடுமையாக நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிறு இயக்கங்கள் அப்படி வச்சுக்குவோம். இப்போ நீங்கள் தான் அடிக்கடி விமர்சனம் பண்ணுறீங்களா, திருமாவளவனுக்கு என்ன இருக்குது, 4 எம்எல்ஏ சீட்டு தான் இருக்குது, 2 எம்பி தான் இருக்காங்க, இப்படி விமர்சனம் பண்ணுறீங்களா, உங்கள் பார்வையிலே வச்சுக்குவோம். நீங்கள் தான் 2026 தமிழகத்தையே ஆள போகிறீங்க. வேறு அது உங்களுடைய பகல் கனவு. எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நீங்கள் தேர்தலில் நில்லுங்க, நிற்காமல் போங்க, நீங்கள் சிஎம் ஆகுங்க, ஆகாமல் போங்க, அதை பற்றி நம்ம கவலை இல்லை. உங்கள்கிட்ட ஒரு நேர்மை இருக்குது, ஒரு யோக்கியம் இருக்குது, ஒரு நாணயம் இருக்குதுன்னு சொன்னீங்க அப்படின்னா, கொள்கை தலைவராக பெரியாரை வச்சுருக்கிற நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்காரன் பெரியாரை இவ்வளவு படு கேவலமாக விமர்சிக்கும் பொழுது உங்கள் வாயில் என்ன வச்சுருக்கீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வாயில் என்ன இருக்குது, உங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் இருக்கார்ல, அவருடைய வாயில் என்ன இருக்குது, ராஜ்மோகன் வாயில் என்ன இருக்குது, ஆதவ் அர்ஜுனா வாயில் என்ன இருக்குது, அந்த லயோலாமணியா அவருடைய வாயில் என்ன இருக்குது. மிக முக்கியமாக நம்ம என்ன கேட்குறோன்னா, பெரியாரை கொள்கை தலைவராக நாங்கள் ஏற்றுக்கிறோம், கடவுள் மறுப்பு அப்படிங்கிறத மட்டும் விட்டுறோம், மற்ற எல்லாத்தையுமே நாங்கள் பெரியாரை ஏற்றுக்கிறோன்னு தளபதி விஜய் சொன்னார்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கள, அவர் அறிவித்தார். தளபதின்னு நீங்கள் தான் சொல்லிக்கிறீங்க. சனியும் பிடிச்சது எனக்கு அது வாயில் தொலைஞ்சது நீங்களாம் பேசுறதுனால. எங்களுக்கான தளபதி 2 பேர், நாங்கள் பார்த்த வரைக்கும் தளபதிகள் 2 பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ நிகழ்காலத்தில் ஒன்று தமிழக முதல்வர் ஸ்டாலினை நாங்கள் தளபதின்னு அழைச்சி எங்களுக்கு பழக்கம். இன்னொன்று தளபதின்னு அழைக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் நாகை திருவள்ளுவனை நாங்கள் தளபதின்னு அழைப்போம். தளபதிங்கிற தகுதிக்கான 2 பேர் இவங்க மட்டும்தான். அதனால் அந்த சனியும் பிடிச்ச தற்கொலை முன்னேற்ற கழக தலைவர் விஜய் அவர்களே,
உங்களுக்கு யோக்கியமும் நேர்மையும் நாணயமும் ஒழுக்கமும் இருந்துச்சு அப்படின்னா பெரியாரை நாங்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டோன்னு பயணிக்கிறீங்கள, அண்ணாவை பற்றியும் பேசுகிறீங்கள, ஏன் இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க பெரியாரை படு கேவலமாக விமர்சிக்கும் போது வாயில் இதே எடுத்து சொருகின மாதிரி இருக்கீங்க? உங்களுடைய தொண்டர்கள் வந்து ஏற்கனவே தற்கொலைங்க தான். விஜய் எத்தனை தொகுதியில் ஜெயிப்பார்னு கேட்டால் ஒரு 4 தொகுதியில் ஜெயிச்சா போதும் சிஎம் ஆயிடுவான்னு சொல்கிற மென்டலுங்களை தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. இன்னொருத்தன் சொல்லுவான் கர்நாடகா, பாண்டிச்சேரி, ஆந்திரா, கேரளா அங்கேருந்தெல்லாம் ஓட்டு வரும் பாருங்கன்னு சொல்கிற தற்கொலைங்க தான் உங்கள்கிட்ட இருக்காங்க. தற்கொலை முண்டங்க தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. அவனுங்க பேசுவாங்கலாம் நாங்கள் எதிர்பார்க்கல. தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கிற அத்தனை பேருமே மடக்கு ஊதிங்க தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு தலைவராக உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குமா இருக்காதா? நீ தலைவர் பெரியாரை இப்படி பேசுகிறத வன்மையாக கண்டிக்கிறேன், சீமானுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன் அப்படின்னு ஏன் வாயால் சொல்ல முடியல? அப்போது தலைவர் திரும்ப ஒரு விஷயத்த சொன்னார். சீமானும் விஜயும் ஆர்எஸ்எஸ் பாஜக பெற்று போட்ட கள்ள குழந்தைங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ இது இங்கே உறுதியாகுது. அவன் பேசிட்டு போகிறான், நம்ம அதை ரசிப்போம். உனக்கு உண்மையாக நீ தலைவர் பெரியாரை தலைவராக ஏற்றிருந்தனா இந்நேரம் கண்டனம் தெரிவிச்சிருக்கணும், பொது வீதியில் இறங்கி போராடிக்கணும். தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி அமைப்பு கட்டிட்டு இல்லை. தமிழ்நாடு முழுவதும் இப்படி பேசுன, பெரியாரை சிறுமைப்படுத்தின, பெரியாரை இழிவுபடுத்தின இந்த நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, ஒரு கண்டன போராட்டம் நடத்துங்க, அல்லது ஒரு கண்டன பொதுக்கூட்டம் நடத்துங்க அப்படின்னு கூட இன்றைக்கு வரைக்கும் உன்னால் வந்து உன்னுடைய தொண்டர்களுக்கு அறிவிப்பு கொடுக்க முடியல அப்படின்னா நீ எப்படிப்பட்ட 1ஆம் நம்பர் தற்கொலை முண்டமாக இருப்ப? அப்போ திரும்ப சொன்னது உண்மை. எல்லாருமே சொல்கிறாங்க, இன்றைக்கி சமூக நீதிக்காக போராடுற எல்லாருமே மிக தெளிவாக சொல்கிறாங்க, சீமானும் விஜயும் ஆர்எஸ்எஸ் பெற்று போட்ட கள்ள குழந்தைங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரியான ஆண்மையுள்ள, நேர்மையுள்ள, யோக்கியமான, நாணயமான நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இனி பெரியாரை விமர்சித்தால் பதிலடி கொடுப்பேன்னு சொல்லி ஒரு முறை சொல்லி பாருங்கள், உங்களுக்கு சரியான ஆண்மை இருந்தால். ஆனால் சீமாங்கிட்ட உங்களால் வேலைக்கு ஆகாது. செருப்படுத்தாமல் அடிச்சிடுவான், அவங்கள பிய அடிச்சிடுவான். என்ன? ஏன்னா அவன் ஏற்கனவே தின்ன தட்டில் கக்கி வச்சுட்டு போன நாய். அவனுக்கு வந்து வெக்கமான சூடு சொரணையெல்லாம் கிடையாது. விஜய்னெல்லாம் பார்க்க மாட்டான். எப்படி மூஞ்சில் பிய எடுத்து வீசிடுவான் அவங்களையெல்லாம். புரியுதா? இந்த விஜய்ங்கிற பிம்பம், தளபதிங்கிறது, இந்த மாஸ் காட்டுறது, இந்த சீன் போடுறதெல்லாம் உங்களோட மட்டும்தான். சீமான் கிட்ட உங்களால் மோத கூட முடியாது. நான் சீமானுக்கு ஆதரவாக பேசலை, எனக்கும் சீமான் எதிரி தான், கொள்கை ரீதியில் எனக்கு எதிரி தான். ஆனால் சீமானை தொட்ட அப்படின்னா நீ காலி ஆயிடுவ. அந்த பயம் உனக்கு அதிகமாக இருக்குது. அப்போ உனக்கெல்லாம் என்னடா ஆண்மை இருக்குது? உனக்கு என்ன நேர்மை இருக்குது? எதுக்கு கொள்கை தலைவராக இப்போ நீ பெரியாரை வச்சுருக்க? நீக்கிரு. தலைவர் பெரியார் படத்தை பயன்படுத்த துளியும் தகுதியற்ற நபர் தான் நீ. தமிழக வெற்றி கழகம் தலைவர் பெரியார் படத்தை பயன்படுத்துறதுக்கு துளி கூட தகுதி கிடையாது. துளியும் நேர்மையற்ற, துளியும் நாணயமற்ற தற்குறி தலைவன் விஜய்.